வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை தொக்கு பண்ண போகிறோம். தேவையான அளவு முருங்கைக்கீரை, மிளகு, சீரகம், தனியா, 5 வரமிளகாய், வெந்தயம் எல்லாமே அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு ஒரு எலுமிச்சம் சைஸு ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளாக எல்லா பொருளையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காஞ்ச மிளகா நான் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு 2-3 எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால். நான் 5 மிளகா போட்டிருக்கேன், அதுவே காரம்தான். அது ரொம்ப கருக விடக்கூடாது. டக்குன்னு நம்ம வச்சுருக்க எல்லாமே போட்டுடணும். வச்சுருக்க தனியா, வெந்தயம், சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு வறுக்கணும். ரொம்ப கருக விடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கிறோம். கைவிடாமல் கொஞ்சம் வறுந்துச்சு. வறுத்ததுக்கப்புறம் நம்ம கடுகு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறோம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. வறுத்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் செய்யுங்க. இப்போ கீரை வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கீரையை நம்ம அதில் போட்டுருவோம். ஒரு 3 கைப்பிடி போல் இருக்குது கீரை நல்லா வதங்கட்டும். ரொம்பவும் வதங்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக வதங்கினோடனே இது வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரு 2 வதக்குனா போதும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ரொம்ப மைய அரைக்கூடாது, குறைன்னு அரைக்கணும். அதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் 2வது முருங்கைக்கீரை, நம்ம வச்சுருக்க புளியை போட்டு எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துடுறோம். அரைச்சின்னு பேஸ்ட்டு பாருங்கள். இப்போ திருப்பி அடுப்பு ஆன் பண்ணி நம்ம கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். உங்களுக்கு அதிகமாக வேணால் அதிகமாக ஊற்றிக்கங்க. முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்லாம். இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதில். ரத்தத்துக்கும் ரொம்ப நல்லது. ரத்தம் இல்லாதவங்க சாப்பிட்டா ரத்தம் ரொம்ப ஃப்ளோவாக நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை வாரத்துக்கு 2 தடவை எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன். பெருங்காயத்தூள் கருகிற போது கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலந்து அதில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணான்னா எண்ணெயிலே வதக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கினே இருங்க. கலர் மாறும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. பிடிச்சிருந்தா லைக்